Hi friends, welcome back to my channel Easy Way to Learn English with VJ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே தமிழில் அழகாக டீச் பண்ணிகிட்ருக்கேங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான டாபிக் பார்த்துடலாமா? இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வேர்ப்ஸ். வேர்புங்கிறது ஒரு சென்டென்ஸ்க்கு எவ்வளோ முக்கியமான ஒரு பார்ட்னு தெரியுமாங்க? நம்ம உடம்புல வந்து ஹார்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கு வேர்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்வேன். வேறு எந்த பார்ட் இல்லாமல் கூடயும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணவே முடியாது. ஒரு சிங்கிள் வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ண முடியும்னா அந்த சிங்கிள் வேர்ட் வந்து வேர்பாக தான் இருக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லவா, இப்போ தூரத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் இங்கே வாங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கம் அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்க, அவங்களை நீங்கள் வரவேற்கணும்னா என்ன சொல்வீங்க? வெல்கம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. யாரோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, அதை உடனே நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஸ்டாப் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி கம், வெல்கம், ஸ்டாப் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஒரு சென்டென்ஸாக எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட் மீனிங்கையும் தருது. அதே நேரத்தில் இது ஆக்ஷன் வேர்டாகவும் இருக்குது. ஸோ ஆக்ஷன் வேர்டை வச்சு மட்டும்தான் நம்மளால் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஆக்ஷன் வேர்டுனா என்ன, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு திங்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வேர்ப் அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன் வேர்டை குறிக்கக்கூடியது தான். ஆக்ஷன் வேர்டு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ஒரு பொருள் இல்லைனா அந்த ஒரு பர்சன் என்னவா இருக்காங்க, இல்லைனா அந்த பொருளுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிற சொல்கிறத கூட அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங், பிளேயிங், ஸ்லீப்பிங், செயிலிங் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த பொருள் இருக்கக்கூடிய நிலை, ஸ்டேட் அதை குறிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு 9 சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்பிளாகவும் கொடுத்துருக்காங்க. ராமா பிளேஸ் கிரிக்கெட், தே ரோட் இட் டவுன், அப்துல் ஸ்போக் டு மீ, they eat together, she ran to her mother, the dog barked, I sit on a chair, he went for a walk, the crow saw it. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்ததில் இட்டலிக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் வந்து வேர்ப்ஸ், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செய்யக்கூடிய வேலை என்ன பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ஒரு பர்சன் இல்லைனா திங் வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆக்ஷன் வேர்டாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன அதற்கு நடந்தது அப்படின்றத சொன்னாலும் அதுக்கு வந்து ஆக்ஷன் வேர்டை சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹரி இஸ் ஸ்கோல்டட். இஸ் ஸ்கோல்டட்னா யாரோ ஒருத்தர் அவரை திட்டாங்கன்னு அர்த்தம், திட்டப்பட்டான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் இங்கே வந்திருக்கு. த விண்டோ இஸ் ப்ரோக்கன், யாரோ அந்த விண்டோவை உடைச்சிட்டாங்க, ஸோ அது வந்து உடைந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த broken அப்படிங்கிற வேர்டு குறிக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்கு, அதோட ஸ்டேட், நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு the cat is dead, the glass is brittle, I feel sorry, I'm sorry, they are sad. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா be verbs யூஸ் பண்ணியிருப்பாங்க. is, was, am, or அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட்லி அது என்னவா இருக்குன்னு சொல்கிற இடத்துல வந்து இஸ் ஆம் அந்த பி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ஆம் மட்டும்தான் ஒரு வேர்பா, சிங்கிள் வேர்டு தான் வேர்பா வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சென்டென்ஸில் சிங்கிள் வேர்டு வரலாம், இல்லை மோர் தேன் ஒன் வேர்டும் ஆக்ஷன் வேர்ட்ஸாக வரலாம். எப்படின்னா சீதா இஸ் சிங்கிங், ஹி வாஸ் கிக்ட் பை அ ஹார்ஸ், ஷி வில் கம் டுமாரோ, த புக் ஹேஸ் பீன் ஃபவுண்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் ஃபவுண்ட், இது 3 சேர்ந்தது தான் வந்து வேர்ப். ஏன்னா அந்த காலகட்டத்தை குறிக்கிறதுக்காக இந்த ஹேஸ் பீன்கிறத கொடுத்துருக்காங்க. வில், வாஸ், இஸ் இதெல்லாமே வந்து அந்த டென்ஸை குறிக்கிறதுக்காக கொடுத்த வேர்டு. அதனால தான் நம்மளால் வேர்ப் இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த டென்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 3 பாயிண்ட்டை திரும்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லி இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் வேர்டுனா அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். இல்லைனா அந்த சப்ஜெக்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட்ஸை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். த கேர்ள் சிங்ஸ் ஸ்வீட்லி, இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் சிங்ஸ். த பாய் ஸ்டுட் ஆன் த பர்னிங் டெக், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டுட். Cocks crow in the morning, crow. Cats see in the dark, see. The boy fell in the water, fell. I met a little cottage girl, met. Children like mangoes, like. Little Jack Horner sat in a corner, sat. The picture hangs on the wall, hangs. The king rode on a white horse, rode. இங்கே இப்போ எக்ஸசைஸ் 2 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட் பார்ட் ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் வச்சு அங்கே எந்த விதமான ஒரு ஆக்ஷன் வேர்டை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பேர்ட்ஸ் பில்ட் நெஸ்ட் இன் ட்ரீஸ். இங்கே வந்து நான் ஏன் பில்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா யூஸ்வலாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் பில்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ் ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால. த டெய்லர் ஸ்டிச்சஸ் மீ a new coat, the snake bit the man, we play cricket, all the boys obey their teacher, the gang of robbers stayed in a cave, 2 and 2 make 4, the headmaster asked him his name, the dog barked at the man, birds fly with their wings. ஸோ எக்ஸசைஸ் 3 பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 10 சென்டென்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து எது ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும். யாரெல்லாம் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களோட இங்கிலீஷ் ரொம்ப பெட்டராகவே மாறும்.
இங்கே எக்ஸசைஸ் 4 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வேர்போ அதை வந்து பிக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. He worked and sang from morning to night. ஸோ இங்கே worked and sang ரெண்டுமே. The grass grows very fast. Grows. Krishna is the cleverest boy in the class. ஸோ இந்த இடத்துல is மட்டும். The wolf killed the goat. Killed. The goat was killed by the wolf. இங்கே was killed. We like cricket better than football. Like. They are both absent today. Are. They fought the dogs and killed the cats. ஸோ இங்கே வந்து fought and killed ரெண்டுமே ஆக்ஷன் வேர்ட்ஸ். எக்ஸசைஸ் 5 பாருங்கள். இங்கே வந்து சூட்டபிளான ஒரு வேர்பை நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த விதமான வேர்பையும் போடலாம். அது அந்த சென்டென்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். கிராமட்டிக்கலாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்ச நான் வேர்ட்ஸ் நான் போட்டுருக்கிறேன். இது கிராமட்டிக்கலாகவும் கரெக்டாக நான் செக் பண்ணிட்டேன். As much as I tried, I could not convince my mother to let me have a bowl of ice cream. ஸோ இங்கே கன்வின்ஸுங்கிற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம், கெட் அப்படிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க இங்கே மேக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. மேக்குங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மை மதருக்கு அப்புறம் டூ லெட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டூங்கிற ப்ரப்போசிஷனை எடுத்துட்டு லெட் மீன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், மேக் யூஸ் பண்ணுறதா இருந்தால். நெக்ஸ்ட் பாருங்கள். த்ரிஷா sang a solo during the concert. ஸோ இங்கே வந்து sang போடலாம், performed போடலாம். ஸோ எது வேணாலும் இங்கே suitable-ஆக இருக்கும். Kiran Bedi became the governor after the elections. I enjoy when my father and I walk through the fields together. It was cold, so we had some hot milk. இங்கே ஏன் had போட்டிருக்கேன், have போடல அப்படி கேட்டிங்கன்னா it wasன்னு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சென்டென்ஸ். ஸோ past tense, அதனால we had அப்படின்னு போட்டிருக்கேன். We stand in a line for an hour. ஸோ இங்கே வந்து stand suitable-ஆக இருக்கும். I like chocolate ice creams. I was late for school yesterday. The princess was in a white chariot driven by 7 horses. அதாவது 7 குதிரை ஓட்டிட்டு போகிற சேரியட்டில் பிரின்சஸ் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை அவர் ஓட்டி கொண்டு போனார்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ரோட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணலாம். ரெண்டு வேர்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வாஸ் போகிற இடத்துல அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறும், ரோட் போகிற இடத்துல அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறுது. They left when we came. நாங்கள் அங்கே அவங்க போனக்கப்புறம் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது நாங்கள் போன டைமில் அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க, அந்த இடத்துல அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக லெஃப்ட் பாஸ்ட் டென்ஸில் நான் கேம் கொடுத்தனால இங்கே லெஃப்ட்டுங்கிற வேர்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுலேருந்து வேர்ப்னா என்னென்னு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே மினிமம் 3 to 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய மால்ஸ்க்கு போனீங்கன்னா அங்கே பில்லிங் செக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு வர ட்ராவலிங் டைம், அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக், அப்புறம் வந்து வெஹிக்கிள் சார்ஜ், நீங்கள் ஒரு ஆட்டோவோ இல்லை டாக்ஸியோ பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெண்ட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் இந்த BuyMote. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு 20% டிஸ்கவுண்டோட கிடைக்குதுங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்? ட்ரை திஸ் ஆப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.